தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரியா நேர்மையா சிறப்பா மக்கள் மத்தியில் வணக்கம். நான் உயிரா நினைச்ச காவல்துறையே துரதிர்ஷ்டவசமா என் மேல குற்றம் சுமத்தி கண்டதும் சுட உத்தரவிட்டு இருக்கிறார்கள். நான் உயிருக்கு பயந்து தலைமுறைவாகல. நான் நிரபராதி என்று நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வேண்டும்ங்கிறதான் என்னுடைய கோரிக்கை. அரசு என்னுடைய கோரிக்கையை ஏற்று தனி நீதிமன்றம் அமைத்தால் நான் அங்கு ஆஜராகி என் தரப்பு நியாயத்தையும் ஆதாரத்தையும் ஒப்படைக்க தயாரா இருக்கேன். அப்படி சிறப்பு நீதிமன்றம் அமைக்க மறுக்கப்படுகிற பட்சத்தில் இதே தொலைக்காட்சி பத்திரிகை அனைத்து மீடியாக்களின் மூலமாக அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் முகமூடியை கிழிக்க தயங்க மாட்டேன். நான் என் கொண்டு செய்த யாரும் என்னுடைய சொந்த மாமாவோ மச்சானோ எனது எதிரிகளோ கிடையாது. நான் செய்த என்கவுண்டர்களுக்கு பின்னால் மேலதிகாரிகள் அரசியல்வாதிகள் யார் யார் இருக்கிறார்கள் என்பதையும் விஐபி என்கின்ற பெருமையான பெயரில் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் இருப்பவர்களின் முகமூடியை கிழித்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்காக நான் எந்த எல்லைக்கு செல்வதற்கு தயங்க மாட்டேன் என்பதை எச்சரிக்கிறேன். நான் சட்டத்தின் படி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராவதும் தர்மத்தின் படி பொதுமக்களிடம் நியாயம் கேட்பதும் நீங்கள் எடுக்க முடிவுதான் இருக்கிறது. நன்றி, சந்திப்போம். வணக்கம் வணக்கம். ஏசோட பேட்டியை பாத்தீங்களா? பார்த்தேன். ஐபிஎஸ் காரெல்லாம் நம்மளை இழுத்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளாம் எப்படி அரசியல் நடத்துறது? விடுங்க தலைவரே, அவன் எப்படி ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு வர்றான்னு பாத்துருவோம். நான் பாக்குறதா. வணக்கம் வணக்கம். வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? கழுத்து சுருக்கோ ஓட்டேண்ணா. நேற்று வரைக்கும் சௌக்கியமா தான் இருந்தோம். இப்போ ஒரு ஐபிஎஸ் பேட்டி கொடுத்து எல்லாரையும் நாரடிச்சு. ஐபிஎஸ் அதிகாரின்னா அவன் பதவி ஏற்கும் போது சத்திய பிரமாணம் பண்ணி தானே ஏத்திருப்பேன். அதையெல்லாம் மீறிட்டு அரசாங்க ரகசியத்தை சொல்றது இல்லாம நம்மளே காட்டி கொடுத்துருவா போல இருக்க. ஒத்தியா, நீ பதவி ஏற்கும் போது கூட பெருசா அந்த பிரமாணம்லாம் எடுத்தில்ல, அதெல்லாம் காப்பாத்திட்டீங்களாக்கா? பேச வந்துட்டான். கரை வெட்டி மட்டும் கட்டுறவங்களா ரத்த கரையோட தினம் வீட்டுக்கு போறேன். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? அந்த வெட்டி பேசுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க. புள்ளி ஆள் இருக்கு, புளியந்தோப்புல ஆள் இருக்கு, முடிச்சிடலாம். ஆமா, ஆள் இருக்கு. நாம அரசியல்ல கூட்டணி வச்சுட்டு கும்மி அடிச்சிட்டு இருக்கிறோம். கும்மி இந்த அதிகாரிகள்லாம் நமக்கு அடிபணிஞ்சு நடக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு மரியாதை எல்லாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒன்னு சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம கதை கந்தலாயிரும். அதுக்கப்புறம் கோயிதா 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 உருள வேண்டியதான். நீ டிபி கட்சினா பிபி கட்சினா சும்மா குதிச்சுக்கிட்டே இருக்க. உட்காரியா தம்பி? ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் நம்ம தான் அரசியல்ல ஒரே ஜாதி. நம்மள ஒரு போலீஸ்காரன் சங்கர் பண்ணி சொல்றானே, அவனை விடலாமா? பேசிக்கிட்டே இருக்க நீங்க. அந்த வெற்றி செல்வன் எப்படி சிறப்பு நீதிமன்றத்துக்கு போறான்னு பாக்குறேன். வெற்றி செல்வனோட கோரிக்கை நிறைவேறணும். हमारा आईपीएस एसोसिएशन उनको सपोर्ट करेगा. சிறப்பு நீதிமன்றம் தேவைங்கிறது எங்க சங்கத்தோட கோரிக்கை. வெற்றி செல்வனுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும். வெற்றி செல்வன் கோர்ட்டுக்கு வருவாரா சார்? நோ சான்ஸ். சார் ப்ளீஸ் பதில் சொல்லுங்க சார். சார் என்ன பதில் சொல்லுங்க. சார் அவர் ஏன் கைது பண்ண ட்ரை பண்றீங்க? நம்ம ஆளுங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. என் மேல சொல்லி இருக்க குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற ஸ்டேட்மெண்ட் சார். வாட் மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்? பொதுமக்கள் கிட்ட உயர்ந்த செல்வாக்கோட இருக்கிற அரசியல் தலைவர்கள் மேலேயும்
டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் மேலையும் பொய்யான பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இவர் செஞ்ச குற்றங்கள்ல இருந்து தப்பிக்கலான்னு கிரிமினலா பிளான் பண்ணிட்டு இருக்காரு இந்த வெற்றிச்செல்வன். இந்த மாதிரி வழக்கு விசாரிக்க குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்கும்போது இவர் ஒரு IPS அதிகாரிங்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு நீதிமன்ற விசாரணையே தேவையற்றது. இது ஒரு தவறான முன்னுதாரணமாயிடும். சட்டம் எல்லாருக்கும் சமம். சட்டம் எல்லோருக்கும் சமம் சொல்றாரு. ராணுவ குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு ராணுவத்தில் தனி நீதிமன்றம் இருக்குல்ல, ஏன் அதே மாதிரி காவல்துறைக்கு என்று ஒரு தனி நீதிமன்றம் அமைக்க கூடாது? ராணுவமா ராத்திரியிலையும் பகல்லையும் பணியிலையும் குளிர்லையும் எல்லையில 24 மணி நேரமும் நாட்டை பாதுகாக்க அவங்க உயிர் தியாகம் செய்யறாங்க. அவங்களோட கம்பேர் பண்ண உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. தமிழ்நாட்டில் நட்ட நடு ரோட்ல ஒரு போலீஸ்காரர் அருவாளால வெட்டி அமைச்சர் முன்னால துடி துடிக்க செத்தாரே, அவர் உயிர் தியாகம் செய்யலையா? முன்னாள் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுத்த எத்தனையோ பேர் மனித வெடிகுண்டு வெடிச்சு செதறி செத்தாங்களே, அவங்க உயிர் தியாகம் செய்யல? நம்ம நாட்டில் இருக்க 130 கோடி மக்கள் மத்தியில நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, திருடன் யாரு, டெரரிஸ்ட் யாருன்னு இரவு பகல் பார்க்காம காவல்துறை பாதுகாக்கிறதுனாலதான் அரசு வக்கீல் கூட நிம்மதியா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு ராணுவ வீரரையும் ஒரு போலீஸ்காரரையும் மக்கள் மத்தியில நடக்க விட்டா ராணுவ வீரர் கிடைக்கிற மரியாதை உங்களுக்கு கிடைக்குமா? உங்களை பார்த்தா கிண்டலா மாமாங்கிறான், மாமூலுங்கிறான். எத்தனை கேஸ்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை கேஸ்ல அவங்கள தப்பிக்க விட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீதிமன்றத்துல தொப்பி அக்கல்ல வச்சுக்கிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு வெளியே போனதுதான் மிச்சம். போலீஸ் உயிரை பணைய வச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொண்டாந்தா ஆஞ்சநேயர் வாழ் மாதிரி அவன் அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தன் எவன் மூலமாவோ அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி அக்யூஸ்ட காப்பாற்ற முயற்சி பண்றான். அதையும் மீறி ஒரு அதிகாரி தைரியமா நடவடிக்கை எடுத்தா அடுத்த நாளே அந்த ஸ்டேஷன்ல இருந்து அவரை தூக்கிடுறாங்க. காரணம் கண்ட்ரோல் எல்லாம் அவங்க கையில இருக்கனால. 8ஆம் கிளாஸ் ஃபெயில் எஜுகேஷன் மினிஸ்டர் எந்த நாட்டில் இருக்கு? இந்த அவலம் இந்தியாவில தான் இருக்கு. கட்டம் போட்ட டவுசர் போட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தவெல்லாம் காலத்தால சட்டம் போடுற இடத்துக்கு வந்துட்டனாலதான் IAS IPS அவங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டியிருக்கு. அவங்க நினைச்சா ஒருத்தனை ஏவி விட்டு புடிங்கிறாங்க, வேண்டாம்னா விட்டுடுங்கிறாங்க. காவல்துறை இந்தியாவோட ஏவல் துறையா தான் இருக்கு. போலீஸ் டாக் கழுத்தில் இருக்க செயினை அவுத்து விட்டு அக்யூஸ்ட கேட்சுன்னு சொன்னா ஓடி போய் கவும், ஸ்டாப்னு சொன்னா அங்கேயே விட்டுட்டு நிற்கும். இன்னைக்கு எங்களுடைய நிலைமை போலீஸ் டாக்குக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஐயா, இவர் ஒரு அக்யூஸ்ட். அதிகாரிகள் சொன்னதை தானே செஞ்சேன். நான் எப்படி அக்யூஸ்ட் ஆக முடியும்? ஒரு பக்கம் அரசாங்கம், ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், ஒரு பக்கம் சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட சமூக விரோதிகள். இது எல்லாத்துக்கும் மேல டிபார்ட்மெண்ட் மேலதிகாரிகள் வேற. ஜஸ்ட் ஒபே த பாஸ், நான் சொல்றது நீ செய்யணும் ஆர்டர் பண்றாங்க. பொதுமக்களோ மனித உரிமை கமிஷன் முன்னாடி நிப்பாட்டிடுவேன், உன் தொப்பியை கழட்டிடுவேன், சட்டையை கழட்டிடுவேன் மிரட்டுறாங்க. எந்த ராணுவ வீரரையாவது யாராவது தொப்பியை கழட்டிடுவேன், சட்டையை கழட்டிடுவேன் மிரட்ட முடியுமா? இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் இருக்கா? ராணுவ வீரருக்கு தர பாதுகாப்பை போலீஸுக்கு தந்தா நாங்களும் தலை நிமிர்ந்து நிற்போம். இப்ப எங்களால தலை நிமிர்ந்து சல்யூட் கூட அடிக்க முடியும். எந்த ராணுவ வீரராவது ரோட்ல 5க்கும் 10க்கும் கை நீட்டி நிக்கிறாங்களா? ஆனா பெட்டி கடையில இருந்து பிராத்தல் ஹவுஸ் வரைக்கும் போலீஸ் கை நீட்டி லஞ்சம் வாங்காத ஆளே இல்லைன்னு பப்ளிக் உங்களை நாரடிக்கிறாங்களே. எந்த டிபார்ட்மெண்ட்ல லஞ்சம் இல்ல? போலீஸ் வேலையில சேர்றதுக்கு லஞ்சம், லஞ்சத்தை ஒழிக்கிற லஞ்ச ஒழிப்பு துறையில போஸ்டிங் வாங்குறதுனால லஞ்சம். பட்ஜெட்ல ராணுவத்துக்கு ஒதுக்குற 2 லட்சம் கோடி ரூபாய ஒரு மந்திரி நினைச்சா ஒரே டெண்டர் மூலமா லஞ்சமா வாங்க முடியும். டெல்லியில விளையாட்டு அரங்கம் கட்டாங்க, இடிஞ்சு விழுந்துச்சு. சென்னையில இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உலக தரம் வாய்ந்ததுன்னு சொன்னாங்க, அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கு. யாரு தலையில எப்ப விழுதுன்னு தெரியல. காரணம் கான்ட்ராக்ட் பணத்துல லஞ்சம் கொடுத்தது போக நீதி பணத்துல கட்டினாங்களோ என்னமோ. நம்ம நாட்டிலையும் 13 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்களே நம்ம நாட்டு வளர்ச்சி பணிக்காக பயன்படுத்தினாதான் ஊழல் என்ற இந்த மிகப்பெரிய ஓட்டையை அடைக்க முடியும். பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, விமான நிலையம் கட்டுறது, விளையாட்டரங்கம் கட்டுறது, மெட்ரோ ரயில், கம்யூனிகேஷன் சொல்லி மக்கள் வரி பணத்தில் செய்கிற நாட்டு வளர்ச்சி பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு கமிஷனுக்காக கொடுக்காம இதையெல்லாம் நம்ம நாட்டு ராணுவத்தை பயன்படுத்தி செஞ்சா போதும், இந்தியா மிகப்பெரிய வல்லரசா மாறும். ராணுவத்தை நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. கிடையாது. கலவரம் வந்தால் ராணுவத்தை பயன்படுத்துகிறோம், பூகம்பம் வந்தால் ராணுவத்தை பயன்படுத்துகிறோம், சுனாமி வந்தால் ராணுவத்தை பயன்படுத்துகிறோம். நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா என்ன தப்பு? பயன்படுத்தலாம் சார், இட்ஸ் a குட் ஐடியா, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. யூ கேன் ப்ரொசீட். இந்தியன் பீனல் கோடு கேள்விக்குறியா இருக்கு, அரசியல் பீனல் கோடோ அதிகாரத்தில் இருக்கு. என்னைக்கு நம்ம நாட்டில் காவல்துறைக்கு என்று தனி நீதிமன்றம் வருகிறதோ அன்னைக்கு தான் இந்தியன் பீனல் கோடு தலை நிமிர்ந்து நிற்கும், சிஸ்டம் மாறும். அப்ப சொல்லுங்க, ஒரு ராணுவ வீரரையும் ஒரு போலீஸ் அதிகாரியும் பொதுமக்கள் மத்தியில் நடக்க விட்டா ராணுவ வீரரை பார்த்து சல்யூட் அடிப்பா, காவல்துறையை பார்த்து கையெடுத்து கும்பிடுவான்.
நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட நபரை கோர்ட்டில் கொண்டாந்து ஒப்படைக்கணும் உத்தரவிட்டா அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. அதே போல தான் அதிகாரிகள் உத்தரவோட என் கடமையை தான் நான் செஞ்சேன். நான் என்கவுண்டர் பண்ண யாரும் மகாத்மாவோ இந்த நாட்டுக்கு தியாகம் செஞ்சவங்களோ இல்லை. அத்தனை பேர் கிரிமினல்ஸ், ஒழிக்கப்பட வேண்டியவங்க. அப்போ நீங்கள் சட்டத்தை தவறாக பயன்படுத்தலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் டிபார்ட்மெண்ட்டே உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்களே. கொலை செய்கிறவனை விட கொலை செய்ய தூண்டுறவன் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். அப்படி பார்த்தா ஒப்புதல் கொடுத்த சிஸ்டம் முதல் குற்றவாளி, நீ செய்யும் சொல்லி ஆர்டர் கொடுத்த டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது குற்றவாளி, அதை செஞ்சனா மூணாவது குற்றவாளி. என்ன விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுங்கிறதா என்னுடைய கோரிக்கை. இந்த நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைக்கும் தான் நான் இங்கே சரண்டர் ஆகிருக்கேன். குற்றவாளியாக கருதப்படுற மிஸ்டர் வெற்றி செல்வன் சட்டத்தை மதிக்கிறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சட்டத்தை மதிச்சு அவரே இங்க வந்து சரண் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அவரை கொண்டு போய் உள்ள போடுறோம்னு வச்சுக்கோங்க. இவரால் தண்டனை பெற்ற சில குற்றவாளிகள் உள்ள இருக்காங்க. அவங்களால இவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அப்ப நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா? வெற்றி செல்வன், 2 தனிநபர் உத்தரவாதத்துடன் இந்த நீதிமன்றம் உங்களுக்கு 30 நாட்கள் ஜாமீன் வழங்குகிறது. வெற்றி செல்வன் உயிருக்கு தீவிரவாதிகளாலும் சில காவல்துறையினராலும் அச்சுறுத்தல் இருப்பதால் ரிசர்வ் பிரிவு பாதுகாப்பு வழங்கும்படி உத்தரவிடுகிறோம். வெற்றி செல்வன் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அனைவர் மீதும் விசாரணை செய்து முறையான நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடிக்கு உத்தரவிடுகிறேன். லஞ்சமும் ஊழலும் ஒழிய நமது நாட்டின் வளர்ச்சி பணிகளுக்கு இராணுவத்தை பயன்படுத்த மத்திய அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. நம்ம நாட்டு வளர்ச்சி பணிகளுக்கு ராணுவத்தை பயன்படுத்தணுங்கிற கோரிக்கை நடக்குமா சார்? கண்டிப்பா அது நடந்தே தீரும். நம்ம நாடு வல்லரசா மாறணும்னா நடந்தே ஆகணும். சார், நீங்க கேட்டிருக்கிறபடி காவல்துறைக்கு தனி நீதிமன்றம் வருமா? நிச்சயமா ஒரு நாள் வரும். உங்களை மாதிரி நானும் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, மறுபடியும் சந்திக்கலாம்.